வாழ்க சோதிடம், வளர்க சோதிடர் புகழ். இன்றைய நவீன நாகரிக உலகில் புதிதாக நம்மை ஆட்கொண்டிருக்கிற ஒரு புதிய தொற்று இஎம்ஐ. சர்வதேச அளவிலே காலையில் எழுந்து இரவில் படுக்கைக்கு செல்லும் வரை இந்தியா அல்ல, எல்லா தேசங்களிலும் பரவலாக வியாபித்திருக்கிற ஒரே கோரிக்கை பைசா பைசா பைசா, பணம் பணம் பணம். இஎம்ஐ என்ற ஒரு புதிய தொற்று இன்று நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த இஎம்ஐ பல வழியில் தேவைப்படலாம். கடனாக இருக்கலாம், வழக்காக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், புதிய காரியங்களுக்காக இருக்கலாம், புதிய முயற்சிகளுக்காக இருக்கலாம், ஏதேனும் ஒரு சொத்து சுகத்து சேர்க்கையாக இருக்கலாம். எதுவானாலும் தேவைகள் என்பது பைசா பைசா பைசா, பணம் பணம் பணம். இதற்கு சோதிடம் வழி கூறுகிறதா, சரியான தீர்வை சொல்லியிருக்கிறதா என்றால் நிச்சயமாக அதற்கு தீர்வு வழி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் என்ன லக்கணம் அமையப்பெற்றிருந்தாலும் சரி, 12 ராசிகளில் ஏதேனும் ஒரு லக்கணம் அமையப்பெற்றிருக்கிறோம். அந்த 12 ராசிகளில் அமையப்பெற்ற லக்கணத்தில் இருந்து 6க்குரிய அதிபதி தான் நாம் ருணரோக சத்துராக எடுத்துக்கிறோம். அந்த ருணரோக சத்துரு யாருக்கெல்லாம் என்ன பலி விடுகிறது, எப்படி பலன் கொடுக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்னபடி அவர் என்ன லக்கணம் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக மேசம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசி என்று அனைவருக்கும் தெரியும். இந்த மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளும் நெருப்பு ராசியாக தன் லக்கணத்திலிருந்து 6ஆம் வீட்டுக்குரியவராக வந்தால் அவர் வாழ்நாளில் நோய்வாய்ப்பட்டே இருக்க வேண்டும் என்பது விதி. அதே நேரத்தில் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம், இந்த மிதுனம், துலாம், கும்பம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசிகள் தன் லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியாக வந்தால் அவர்தான் தன் வாழ்நாளில் மாதத்திற்கு 3 ஜாமீன், 4 ஜாமீன், 4 வக்காலத்து, 5 வாய்தா, இப்படி வழக்கு, கோர்ட்டு, பம்பு வழக்கு, கட்ட பஞ்சாயத்து என்று அழைகிற ஆளுகள் பூராமே பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 காற்று ராசிகளும் தன் லக்கணத்துக்கு 6ஆம் வரக்கூடியவராக அமையப்பெறுவார்கள். அதே நேரத்தில் கடகம், விருச்சிகமாம், மீனம் என்று சொல்லக்கூடிய ராசிகள் நீர் ராசி என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த கடகம், விருச்சிகம், மீனம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நீர் ராசிகளும் தன் லக்கணத்துக்கு 6ஆமாக வந்தால் அவன் கடன் வாங்கித்தான் தன் ஜீவனாம்சத்தை ஓட்டுவான், கடன் வாங்கித்தான் தன் தேவையை பூர்த்தி செய்வான். இது நீர் ராசியை அமையப்பெற்றவர்கள். அதே நேரத்தில் வித்தியாசமான ராசியாக நம்ம பார்க்க இருப்பது நிலம் ராசி. இந்த நிலத்துக்கு சொந்தக்காரனாகிய ரிஷபம், கன்னி, மகரம். இந்த ரிஷபம், கன்னி, மகரம் தான் என்ன சொல்லணும்னா உழைக்கணுமப்பா பொழைக்கணுமப்பா, உழைக்கணும் பொழைக்கணும் ஜெயிக்கணும், அதெல்லாம் ஆகாத வேலை, நமக்கு எதுக்கு, நம்ம தேவை உழைக்கணும் அப்படின்ற உழைப்பாலும் முன்னேறுறாங்க பார்த்தீங்களா. அவங்க தான் ரிஷபம், கன்னியாம், மகரம். இந்த 3 ராசிக்காரர்கள் உழைப்பால் உயர்வாக. ஆக மேசம், சிம்மமாம், தனுசு பெற்றவர்கள் நோயாளியும், மிதுனம், துலாம், கும்பம் பெற்றவர்கள் வழக்காலையும், கடகம், விருச்சிகம், மீனம் பெற்றவர்கள் கடனாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் பெற்றவர்கள் உழைப்பால் உயர்வாகவும் ஆவார்கள். இது 100% உண்மை. ஜாதகத்தில் நீங்கள் அதை சோதனை வழியாக கூட பார்க்கலாம் என்று கூறி உங்களிடம் விழுந்து விடைபெறும் அன்பு சோதிடர், உங்கள் அன்பு குடும்ப சோதிடர் பைரவன், சிந்தாமணி, மதுரை. செல் நம்பர் 90 47 86 72 88. நன்றி.